அந்த நேரத்திலையும் கடும் நிதி நெருக்கடி. அப்போ நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். பயன்படுத்துறீங்களா இல்லையாமா? பிங்க் பஸ். இப்போ தாய்மார்கள் அது செல்லமாவே கூப்பிடுறாங்க. என்ன தலைவரோட பேரை சொல்லி பிங்க் பஸ் இல்ல, ஸ்டாலின் பஸ்ன்னு கூப்பிடுறாங்க. 456 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க. மகளிர் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட மாசம் 900 ரூபாய் இதன் மூலம் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் அறிக்கையில் சொல்லாத இன்னொரு விஷயம், ஒன்று அவங்க பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், பள்ளிக்கூடத்துக்கு வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அவங்களுக்கு தரமான காலை உணவு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெண்கள் பெற்றோர்கள் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு கவலையோடு இருப்பாங்க. ஐயோ பசியோடு போயிருக்கானே, சாப்பிட்டானா, தூங்குனானா, படிச்சானான்னு. ஆனால் இன்னைக்கு தைரியமாக அனுப்புகிறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, அவன் போய் பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் படிப்பான் அப்படின்னு இது வரைக்கும் தினமும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்கம்மா. அதே போல புதுமை பெண் அப்படின்னு திட்டம், அதே போல் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் என்னன்னா, ஸ்கூல் படிக்கும் போது பள்ளிக்கூடம் படிக்கும் போது அவனுக்கு கரியர் கைடன்ஸ் என்ன, பள்ளிக்கூடம் படிக்கும் போது அடுத்து காலேஜ் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பையனுக்கு அடுத்து என்ன வேலைக்கு சேரலாம் இப்படின்னு அவனுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்குற திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் 28 லட்சம் பேர் 28 லட்சம் மாணவர்கள் பயன்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, அதே போல நம்மை காக்கும் 48 திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை 450 ரூபா இருந்துச்சுமா, இன்னைக்கு 1100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இப்போ தேர்தல் வந்துடனே என்ன சொல்லியிருக்கிறாரு திரு மோடி அவர்கள், நாடகம் வர்றாரு, 100 ரூபா குறைச்சிருக்கிறார். நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அமைஞ்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபா, 500 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை, ஒரு பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டீசல் ஒரு லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய ஹைவேஸ்ல இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள், சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டுவாரா மாட்டாரா? அதே போல இந்த தேனி மக்களவை தொகுதிக்கு மட்டும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 வருஷத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், முல்லை பெரியார் அணையை கட்டிய திரு பென்னி குயிக் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக லண்டன்ல சிலை வைக்கப்பட்டுள்ள மரியாதை செய்யப்பட்டுள்ளது. போடி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டுள்ளது. வைகை அணையில் இருந்து கடமடலை கொண்டு மயிலாடும்பாறை பகுதியில் உள்ள 250 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் 162.43 லட்சம் கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் பெரியகுளம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீவிர இதய சிகிச்சை பிரிவு, நவீன ஆபரேஷன் தியேட்டர், புற்றுநோய் வலி நிவாரண சிகிச்சை மையம் உள்ளிட்ட வசதிகளை அமைக்க ரூபாய் 8 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல தென்கரை பேரூராட்சியில் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. அதே போல இதெல்லாம் நாம செஞ்சு முடிச்சது. நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இந்த தேனி பாராளுமன்றத்திற்கு சில வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்திருக்கிறார். இந்த தேனி பாராளுமன்றத்துக்கு மட்டும் பேபி அணை மற்றும் முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வாழை மற்றும் திராட்சைக்கான மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அமைக்கப்படும். போடியில கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படும். அதே போல திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைக்கப்படும். இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி, நீங்க ஏப்ரல் 19 தேதி இருக்கு, இன்னைக்கு தேதி 26, இன்னும் 4 நாள் தான், இன்னும் 24 நாள் தான் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன்.
உங்ககிட்ட நம்முடைய பிரச்சாரத்தை, நம்முடைய திட்டத்தை, நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து தலைவர் வருவார். ஒரு வாரத்தில் கண்டிப்பாக தலைவர் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பார், தேர்தல் வாக்குறுதியை கண்டிப்பாக சொல்லுவார். ஆனால் நாங்கள்லாம் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவோம். ஆனால் இந்த தொகுதியில் இருந்து அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணுங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து பண்ண வேண்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 10 வாக்குக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க வேணும். ஒரு 5 வீட்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க வேணும். அந்த பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து கொண்டு போய் சேர்த்து தேர்தல் நாளன்று அவங்க அத்தனை பேரையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாக்களிக்க வச்சு சவால் விட்டுருக்கீங்க. நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்களா இல்லையா? நிச்சயமா செய்வீங்களா? வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். கலைஞருடைய 100வது பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு உண்மையா ஆத்மார்த்தமா கொடுக்க போற பிறந்த நாள் பரிசு என்ன? 40க்கு 40 வெற்றி பெற்று கலைஞருடைய காலடியில சமரிக்க போறோமா இல்லையா? நிச்சயமா செய்வோமா? கண்டிப்பா உங்களை நம்பலாமா? நிச்சயம் நம்பலாமா? உங்களை பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.